அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடையில் வர ஷட்டருக்கு எனாமல் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இப்போது நம்ம அடிக்க போகிற இந்த ஷட்டருக்கு வந்து ஏற்கனவே பெயிண்டிங் அடிச்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம ரீபெயிண்டிங் பண்ண போகிறோம். அதாவது எனாமல் வந்து 2 கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனல்லையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஷட்டரில் வந்து நிறைய தூசி இருக்கும். அந்த தூசி எல்லாத்தையும் வந்து வேஸ்ட்டில் தண்ணி நனைச்சி ஷட்டரை வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துக்கணும். ஷட்டரில் இருக்கிற இந்த தூசியை வந்து நம்ம கட்டை ப்ரஷ் வச்சுலாம் க்ளீன் பண்ணக்கூடாது. எதுக்காகனா, நம்ம கட்டை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோன்னா மூக்கில் வந்து டஸ்ட்டு நிறைய ஏறும். ஸோ அந்த மாதிரி மூக்கில் டஸ்ட்டு ஏறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வேஸ்ட்டில் தண்ணி நனைச்சி ஷட்டரை வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஷட்டரை நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம். ஷட்டரை தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் 100 நம்பர் எமர் ஷீட்டை வச்சு ஷட்டரை ஒரு வாட்டி நீட்டாக தேய்ச்சிக்கணும். எதுக்காக எமர் ஷீட்டை வச்சு நம்ம தேய்க்கிறோன்னா, ஷட்டரில் வந்து ரஸ்ட்டுலாம் நிறையா இருக்கும். அந்த ரஸ்ட்டுலாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம எமர் ஷீட்டை வச்சு தேய்க்கிறோம். எமர் ஷீட்டை வந்து ஷட்டரில் பட்டையாக வச்சு தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு கிடையாது. ஓரளவு லைட்டாக தேய்ச்சா போதும். நம்மளுக்கு வந்து அந்த ஷட்டரில் இருக்கிற ரஸ்ட்டு கொஞ்சம் ரிமூவ் ஆனால் போதும் நம்மளுக்கு. ஷட்டரை தேய்ச்சி முடித்ததும் ஷட்டரில் வந்து டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டை வந்து நம்ம கட்டை ப்ரஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம ஷட்டரை வந்து எமர் ஷீட்டில் தேய்க்கும் போது டஸ்ட் நிறைய ஆகாது. கொஞ்சமாக தான் இருக்கும் டஸ்ட்டு. அதை வந்து நம்ம கட்டை ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எனாமல் பெயிண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற பெயிண்ட் பார்த்திங்கன்னா, ஏஷியன் கம்பெனியில் வர ரஸ்ட் ஷீல்டு எனாமல் 1 லிட்டர் எடுத்திருக்கோம். எனாமல் பெயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலே வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா குலுக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை வந்து ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த 1 லிட்டர் பெயிண்ட் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். பெயிண்ட்டை ஊற்றுனதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம டர்பன்டைன் மிக்ஸ் பண்ணணும். டர்பன்டைன் வந்து 150 ml டர்பன்டைன் சேர்க்கணும். டர்பன்டைனை டின்னில் ஊற்றிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் வந்து கையில் நல்லா குலுக்கிக்கணும். குலுக்கி முடிச்சதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கலக்கின இந்த பெயிண்ட்டை வந்து அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிடணும். பெயிண்ட்டை ஊற்றிட்டு 2.5 இன்ச்சு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த பெயிண்ட்டை வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலக்கணும். நம்ம ஊற்றின டர்பன்டைனும் எனாமலும் வந்து அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். பெயிண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஷட்டருக்கு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷட்டரோட உள்பக்கம் பெயிண்ட் அடிக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும்போது மட்டும் டப்பாலே வந்து நல்லா வழிச்சிக்கிட்டு எடுக்கணும். அதாவது ப்ரெஷ்ஷை வந்து டப்பாவோட சைடில் 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி வழிச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை வந்து பாதி அளவு தொடணும். தொட்டுட்டு இந்த ஷட்டரோட சின்னதாக சந்து மாதிரி இருக்குல்ல, அந்த சந்தில் வந்து ப்ரெஷ்ஷை வந்து கிராஸாக வச்சு அடிக்கணும். செகண்ட் டைம் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைடில் ஒத்திக்கிட்டு எடுத்தால் போதும். அதாவது ப்ரெஷ்ஷில் வந்து பாதி அளவு தான் தொடணும். ஃபுல்லாக தொட்டு எடுத்து அடிக்கக்கூடாது. சின்ன சந்தில் பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்கிற இடத்த ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு அடிக்கணும். உள்பக்கம் பெயிண்ட் அடிக்கும் போது ஷட்டரை வந்து ஃபஸ்ட்டு பாதி அளவு இறக்கிக்கணும். ஃபுல்லாக இறக்கிட்டு அடிக்கக்கூடாது. ஷட்டரில் வர கைப்பிடிக்கு பெயிண்ட்டை வந்து நம்ம கடைசியாக அடிக்கணும். எதுக்காகனா நம்ம ஷட்டரை மேலே ஏற்றணும், அப்புறம் கீழே இறக்கணும். ஸோ இந்த வேலைலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கைப்பிடிக்கு மட்டும் கடைசியாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து ப்ரெஷ்ஷில் நம்ம பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும்போது பாதி அளவு தான் தொட்டு எடுக்கணும். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை ஃபுல்லாக முக்கி அடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அடிக்கிறது ஆயில் பெயிண்ட்டு. நிறைய எடுத்து அடித்தோம்னா பெயிண்ட் வந்து அங்கங்கே ஒழுகிட்டு வர ஆரம்பிச்சிடும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. சின்ன சந்தில் பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஷட்டரோட ப்ளைனாக இருக்கிற இடத்த நம்ம ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு அடிக்கணும். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு நீட்டாக ஒரு வலிச்சு விட்டுக்கணும். ஷட்டரோட உள் பக்கத்தில் பாதி அளவுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஷட்டரை வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டுக்கணும். ஃபுல்லாக இறக்கிட்டு பேலன்ஸ் ஏரியாவை பெயிண்ட் அடிச்சுக்கணும்.
ஷட்டருக்கு பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஃபுல்லாமே நம்ம பிரஷ்ல தான் பெயிண்ட் அடிக்க முடியும். இதுக்குன்னு நம்ம தனியா ரோலர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது பள்ளம், மேடு 2மே இருக்கும். இதுல நம்ம ரோலரே உருட்ட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பிரஷ்ல வந்து எனாமல் பெயிண்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு அடிக்கணும். ரொம்ப அதிகமாவே தொட்டு அடிச்சிடக்கூடாது. ஷட்டரோட சைடு ஓரம் பெயிண்ட் அடிக்கும்போது பிரஷ்ஷ வந்து நல்லா அந்த சந்துல குத்தி அடிக்கணும். ஒரு 1 இன்ச்சுக்கு பிரஷ்ஷு நல்லா உள்ள போற மாரி குத்தி அடிக்கணும். உள் பக்கம் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெளிப்பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். வெளிப்பக்கம் பெயிண்ட் அடிக்கும்போது மட்டும் ஷட்டர நம்ம ஃபுல்லா கீழ இறக்கி விட்டுட்டு பெயிண்ட்ட நம்ம அடிச்சுக்கலாம். எப்பவும் போல பிரஷ்ல வந்து நம்ம எனாமல பாதி அளவு தான் தொட்டு எடுத்து அடிக்கணும். பிரஷ்ல வந்து பெயிண்ட்ட ஃபுல்லா தொட்டு எடுத்து அடிக்கக்கூடாது. வெளிப்பக்கம் பெயிண்ட் அடிக்கும்போது ஷட்டரோட மேல் கை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கணும். செவுரு பக்கம் பெயிண்ட் அடிக்கும்போது மட்டும் பிரஷ்ஷ வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா ஓரங்கட்டி அடிச்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்பீடா அடிக்கக்கூடாது. ஏன்னா செவுத்துலலாம் பட்டுடும். அப்புறம் அத ஒரு வாட்டி நம்ம வேற டச்சப் பண்ணணும். இந்த ஷட்டரோட சந்து உள்ள பெயிண்ட் அடிக்கும்போது பிரஷ்ஷ வந்து நம்ம உள்ள குத்தி அடிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி இடத்துக்குலாம் நம்ம வந்து பிரஷ்ஷ நல்லா கொஞ்சம் உள்ள வச்சு குத்தி குத்தி அடிக்கணும். இந்த ஷட்டருக்கு வந்து நம்ம அடிக்கிற கலர் பேர் பார்த்தீங்கன்னா, பொர்சா ப்ளூ. கடையில நம்ம போய் கேட்கும்போது கூட பொர்சா ப்ளூன்னு கேட்டா கரெக்ட்டா குடுத்துருவாங்க. இந்த கலர் தான் வந்து நெறைய ஷட்டருக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஷட்டருக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கூட சூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஷட்டரோட மேல் கை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து 4 அடி ஸ்டூல் யூஸ் பண்ணலாம். 4 அடி ஸ்டூல் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஷட்டரோட மேல் கையில வந்து ஸ்ப்ரிங்கு வரும். அந்த ஸ்ப்ரிங்குக்கு மட்டும் நம்ம பெயிண்ட் அடிக்கக்கூடாது. மத்தபடி மீதி இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம எனாமல் பெயிண்ட்ட கம்பல்சரி அடிச்சுக்கணும். எதுக்காகன்னா, ஸ்ப்ரிங்ல வந்து நெறைய கிரீஸ் தடவி வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம பெயிண்ட் ஏத்துனாலும் ஒட்டாது. ஸோ, அதனால நம்ம வந்து ஸ்ப்ரிங்குக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்க வேண்டாம். ஷட்டரோட வெளிப்பக்கத்துல மேல் கை பெயிண்ட் அடிக்கும்போது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்காகன்னா, ஷட்டருக்கு மேல இருக்கிற ஏரியா எல்லாமே இடுக்கான ஏரியா. சின்ன சின்ன சந்து, இந்த டொக்கு இந்த மாரி தான் இருக்கும் மேல் கையில. அதேமாரி இந்த ரவுண்டு கிளாம்பு இந்த மாரி இடத்துக்குலாம் நம்ப பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இத அடிச்சு முடிச்சுட்டோம்னா, அதுக்கு கீழ வர இந்த பிளெயினா இருக்கிற ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. பிரஷ்ஷ வந்து நம்ம பட்டையா வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வந்துடலாம். வேலையும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடாவே முடிஞ்சிரும். மேல் கையில வர இந்த ரவுண்டு கிளாம்புக்கும் நம்ம எனாமல் பெயிண்ட்ட கம்பல்சரி அடிக்கணும். அதே மாதிரி பிளெயின் ஏரியால அடிக்கும்போது, அந்த சின்னதா இருக்கிற சந்துல பிரஷ்ஷ வந்து கிராஸா வச்சு அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரஷ்ஷ பட்டையா வச்சு அடிக்கணும். பட்டையா வச்சு நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெறும் பிரஷ்ஷ வச்சு கடைசியா நீட்டா ஒரு வழி வழிச்சு விட்டுக்கணும். அதே மாதிரி ஷட்டரோட ஓரக்கையில ஓரங்கட்டும்போது, பிரஷ்ல வந்து பெயிண்ட்ட நல்லா வழிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிட்டு செவுத்து ஓரம் வந்து நம்ம பொறுமையா ஓரங்கட்டி அடிக்கணும். இதுல நம்ம எப்படி ஓரங்கட்டி அடிக்கிறோமோ, இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையா ஓரங்கட்டி அடிச்சுக்கலாம். ஓரக்கை அடிக்கும்போது மட்டும். கையோட ஷட்டரோட ஃப்ரேமுக்கும் ஓரங்கட்டி தான் அடிக்கணும். ஓரங்கட்டும்போது தெரியாம செவுத்துல பெயிண்ட் பட்டுடுச்சுன்னா பரவால்ல. அத வந்து நம்ம அப்புறமா வால் கலர வச்சு டச் அப் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து கதவோட வாசக்காலுக்கு எப்படி நம்ம ப்ரஷ்ல ஓரம் கட்டி பொறுமையாக அடிப்போமோ அதே மாதிரி தான் இந்த ஷட்டரோட ஃப்ரேமுக்கு ஓரம் கட்டும் போதும் கொஞ்சம் பொறுமையாக ஓரம் கட்டி அடிச்சுக்கணும். செவுத்துல முன்ன பின்ன பட்டுச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம கடைசியாக வந்து கலரை வச்சு டச்சப் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பண்ணுற வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளெயினாக இருக்கிற ஏரியா தான் அடிக்க போகிறோம். பிளெயினாக இருக்கிற ஏரியா அடிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வந்துடலாம். ஷட்டரில் இருக்கிற இந்த சின்ன சந்து ஏரியாவை ப்ரெஷ்ஷை வந்து கிராஸாக வச்சு ஒரு 6-7 லைன் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம பட்டையாக வச்சு இந்த மாதிரி நீட்டாக அழகாக அடிச்சுட்டு வந்துன்னே இருக்கலாம். வேலை கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடாக முடியும். இதில் எப்படி நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறோமோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் நம்ம எனாமல் பெயிண்ட் அப்ளை பண்ணி கரெக்டாக அடிச்சுட்டு வந்துன்னே இருக்கணும். ஒரு லிட்டர் எனாமல் பெயிண்ட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும்னா 120 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். அதாவது ஒரு கோட்டுக்கு மட்டும். அப்படின்னா 120 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள ஒரு ஷட்டருக்கு 2 கோட் எனாமல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மொத்தம் 2 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும். 2 லிட்டர் எனாமல் பெயிண்ட்டுக்கு டர்பன்டைன் வந்து 1 லிட்டர் வாங்கினாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 1 லிட்டர் எனாமல் பெயிண்ட்டுக்கு வந்து 150 ml டர்பன்டைன் ஆட் பண்ணுவோம். அதுவே 2 லிட்டரு எனாமல் பெயிண்ட்டுக்கு வந்து நம்ம 300 ml டர்பன்டைன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி வந்து 700 ml டர்பன்டைன் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த டர்பனை வந்து நம்ம ப்ரெஷ்ஷு கழுவுறதுக்கும் கை துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம்னா இது காயறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடிக்கிற எனாமல் வந்து சேம் கலருன்றதுனால ஒரே கோட்டில் வந்து கவரேஜ் நல்லா கிடச்சிரும். நம்மளுக்கு ஒரு கோடு போதும்னா ஒரு கோடோட நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 2 கோட்டிங் எனாமல் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம 2 கோட்டிங்கும் அடிச்சுக்கலாம். எனாமல் பெயிண்ட்டே கம்ப்ளீட்டாக 2 கோட்டிங் அடித்து முடிச்சிட்டோம்னா இது வந்து நல்லா காயறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்போ தான் வந்து இது நல்லா காஞ்சி செட் ஆகும். ஃபஸ்ட்டு கோட்டிங் எனாமல் பெயிண்ட் நம்ம எப்படி அடித்தோமோ அதே மாதிரி தான் நம்ம செகண்ட் கோட்டிங் எனாமல் பெயிண்ட்டும் அடிக்கணும். அதில் வேறு எந்த மாற்றமும் இருக்காது. வேலை முடிஞ்சதும் ப்ரெஷ்ஷை வந்து டர்பன்டைனில் க்ளீன் பண்ணிக்கணும். கையில் பட்ட பெயிண்ட்டை வந்து நம்ம வேஸ்ட்டில் டர்பன் நினச்சி கையை தொடச்சிக்கணும். பெயிண்ட் ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஷட்டருக்கு வந்து 2 கோட் எனாமல் பெயிண்ட்டை கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சிட்டோம். இப்போ ஷட்டர் பார்க்கறதுக்கு லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷட்டருக்கு எனாமல் பெயிண்ட்டை எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.